வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4-2ல் கேட்ட ஆப்டிடியூட் டாபிக்ஸில் இருக்க சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் ஒரு பார்ட் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். So the question m by m plus 1 plus 1 by m plus 1 plus 1 by m square minus 1. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா இங்கே டினாமினேட்டர் m plus 1 காமனாக இருக்குது. ஸோ நம்ம இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது என்ன வரும்? அடுத்த ஸ்டெப் m plus 1 by m plus 1 வரும், ப்ளஸ் 1 by m ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது 1 + 1 by m ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ அதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா m ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 1 by m ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா m ஸ்கொயர் by m ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட் மாஸ் ரூல் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போர்ட் மாஸ் ரூல்னால் தெரியும், ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்கெட் இருக்க பார்ட்டை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போது 9/8 டிவைட் பை 3/5 ஆஃப். ஸோ இந்த ப்ராக்கெட் இருக்க பார்ட்டை நம்ம சால்வ் பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 5 3s are 15 ப்ளஸ் 4 3s are 12/20. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இதில் என்ன கிடைக்குது? இங்கே 27/20 கிடைக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கிறது அப்படி எழுதிடலாம். பை 3/5 ஆஃப். ஆஃப்னா என்னது? மல்டிப்ளை. அப்போது 9/8 டிவைட் பை 3/5 இன்ட்டு 27/20. ஸோ இங்கே என்ன பண்ணிட்டோம்? ப்ராக்கெட் முடிச்சாச்சு, ஆஃப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டிவிஷனுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ அந்த டிவிஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா 9/8. ஸோ நம்ம இது டிவிஷன்னா இந்த பார்ட் எல்லாமே இங்கே 9/8 கீழே இங்கே தான் எழுதுகிற மாதிரி வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம மல்டிப்ளையாக சேஞ்ச் பண்ணோன்னா டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போது 5 × 20/3 × 27 வரும். ஓகேவா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9 வரும், 3 9s are 27, 2 4s are 8, 2 10s are 20, again 2 2s are 4, 2 5s are 10. நெக்ஸ்ட்டு 5 × 5 25/18. ஸோ இதோட ஃப்ராக்ஷன் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 7/18 கிடைக்கும். ஸோ செக் பண்ணிடலாம். 25/18. ஸோ 18 1s are 18. நமக்கு இங்கே பேலன்ஸ் என்ன கிடைக்குது? 7. நெக்ஸ்ட்டு இந்த கோஷன்ட் இங்கே சென்டரில். நெக்ஸ்ட் என்னது? 7ம் 18ம் இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போது 7/18. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஷின். a/3 = b/4 = c/7 இருந்ததுன்னா தென் a + b + c/cயோட வேல்யூ எவ்வளவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ இல்லாதப்போ நம்ம எக்ஸ்ன்னு அசைன் பண்ணிக்கலாம். அப்போது a/3 = b/4 = c/7 = இதோட வேல்யூஸ் என்னன்னு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு அசைன் பண்ணிடுறோம். அப்போது a/3 = x, b/4 = x, c/7 = x. அப்போது a = 3x, b = 4x, c = 7x. அப்போ என்னது? a வேல்யூ இருக்குது, b வேல்யூ இருக்குது, c வேல்யூ இருக்குது. நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ கிடச்சிரும். a வேல்யூ 3x ப்ளஸ் 4x ப்ளஸ் 7x பை இங்கே என்ன இருக்குது? சியோட வேல்யூ 7x. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 7 + 3 10, 10 + 4 14x பை 7x. அப்போ x கேன்சல், 7 2s are 14. ஆன்சர் 2 ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் 0.35 பார் இன்ட்டு ஃப்ராக்ஷன். 0.35 பார் கொடுத்துருக்காங்க, அதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். இதோட மீனிங் என்னன்னு பார்த்திங்கன்னா 0.35 35 இன்ஃபினிட்டி டைம்ஸ் போகும்.
ஸோ இதுதான் அந்த பாரோட மீனிங். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிடலாம். ஓகேவா? இங்கே 353535 2 டிஜிட் இருக்கிறதுனால நம்ம போத் சைட்ஸையும் நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ 35.353535 ஈக்குவல் டு 100 இன்ட்டு எக்ஸ். ஸோ கிடைக்குதா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ என்னன்னு ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 35 ப்ளஸ் 0.353535ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஈக்குவல் டு 100 இன்ட்டு எக்ஸ். ஆல்ரெடி நம்ம வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோமா, 0.3535க்கு எக்ஸுங்கிற வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், அந்த எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 35 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது, 35 ஈக்குவல் டு 100x, இந்த எக்ஸ் இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் எக்ஸ். அப்போ 35 ஈக்குவல் டு 99x. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 35/99. ஸோ இதுதான் ஆன்சர், 35/99. ஸோ இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் என்ன சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சம் பார்த்திங்கன்னா 0.35 பார்னால 35/99 நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இதுவே 0.478 பார் இருந்ததுன்னா 478/999 கிடைக்கும். ஏன்னா நமக்கு இந்த டெசிமல் பாயிண்ட் அடுத்தது 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 3 டிஜிட்ஸில் 999 வரும். ஓகேவா? 0.01 பார்னா 1/99 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0.46 பார்னா 46/99 வரும். ஓகேவா? இது நீங்கள் ஆப்ஷன் சால்வ் பண்ணாமல் டைரெக்டாக பார்த்து கூட சூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். If a/b equal to 4/5, b/c equal to 15/6, then the value of c square minus a square by c square plus a square. இதோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். a/b வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4/5. b/c வேல்யூ 15/16 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா, a,b,c எடுத்துக்கலாம். ஏவோட வேல்யூ 4, b வேல்யூ 5, b வேல்யூ அகைன் 15, c வேல்யூ 16. இப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த 15 இங்கே வரும், இந்த 5 இங்கே வரும். ஓகேவா? அப்போது 15 × 4 எவ்வளோ, 60. 15 × 5 75. 16 × 5 80. ஓகேவா? இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 12 15 16 கிடைக்கும். a b cயோட வேல்யூ கிடச்சிருச்சா, c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பை c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். இப்போது 16 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் பை 16 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். ஸோ அப்போது 256 மைனஸ் 144 பை 256 ப்ளஸ் 144. அப்போது இதோட வேல்யூ 112/400. ஓகேவா? இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 7/25 வரும். ஆப்ஷன் பி. இந்த சம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, 5 3 இதை ரெண்டையும் அந்த சிம்பிளை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணால் 34 கிடைக்குது. 6 2 இதை ரெண்டையும் கேல்குலேட் பண்ணால் நமக்கு 40 கிடைக்குது. அப்போ 7 1 இதை கேல்குலேட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த மெத்தடாலஜியில் கேல்குலேட் பண்ணுறாங்களோ சேம் மெத்தடில் தான் நம்ம 7 1க்கும் கேல்குலேட் பண்ணோம். இங்கே நம்ம செக் பண்ணோம்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 9 34 வருது. அதே மாதிரி 6 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 4 40 வருது. அதே மாதிரி 7 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 49 ப்ளஸ் 1 50. அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம், இஃப் a plus b by c equal to b plus c by a equal to c plus a by b equal to k. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். அப்போது a plus b by c equal to k, b plus c by a equal to k, c plus a by b equal to k. அப்போது a plus b equal to ck, b plus c equal to ak, c plus a equal to bk.
நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா a + b = ck, b + c = ak, c + a = bk. இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 2a + b + c கிடைக்குமா? 2a 2b 2c கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா k வந்து காமனாக கிடைக்கும், a + b + c கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதையும் கேன்சல் பண்ணிவிட்டா நமக்கு k = 2. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் தான் பார்க்கலாம், சுருக்குக. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்போனென்ஷியலில் கொடுத்துருக்காங்க. நம்ம இது ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 3 × -2 எவ்வளோ வரும்? -6 இன்ட்டு இந்த 2 × -3 -6 by இந்த 4 × -2 2⁻−8 இன்ட்டு 3⁻−4 இன்ட்டு இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா 2ல் இருக்குது அண்ட் தென் 3ல் இருக்குது. ஸோ இது 4ல் இருக்குது. இதை 2வாக கன்வெர்ட் பண்ணோம்னா 2⁻2 -2 வரும். அப்போ இந்த -2 இன்ட்டு +2 வந்து என்னவாக இருக்கும்? இங்கே 2⁻−4 இருக்கும். ஓகேவா? அப்போ இதை நம்ம எடுத்து எழுதிட்டோம்னா 3⁻−6 இன்ட்டு 2⁻−6 by 2⁻−8 இன்ட்டு 3⁻−4 இன்ட்டு 2⁻−4. அப்போ என்ன பண்ணலாம்? இது எல்லாமே நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போனால் ஃபஸ்ட்டு 3 பவரில் இருக்கிறது எல்லாமே நம்ம காமனாக மெர்ஜ் பண்ணலாம். அப்போ 3⁻−6 இந்த -4 இங்கே நியூமரேட்டர் போக்குள்ள +4ஆக மாறும். ஓகேவா? இன்ட்டு 2⁻−6 இந்த -8 வந்து மேலே போச்சா +8ஆக மாறும். இந்த -4 வந்து நியூமரேட்டருக்கு போச்சுன்னா +4ஆக மாறும். அப்போது இங்கே 3⁻−6 +4 -2 இன்ட்டு 2⁻−6 +8 +4 இதுக்கு பார்த்தா 6 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் இதை நம்ம 3⁻−2 எப்படி எழுதலாம்? 1/3² எழுதலாம். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2⁻6னே வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது 2⁻6 வந்து 64, 3² 9. இதை ரெண்டையும் நம்ம கேல்குலேட் பண்ணால் நமக்கு 7 1/9 கிடைக்கும். அதை செக் பண்ணிடலாம். அப்போது 64 9 9 7s are 63, இங்கே 1. அப்போது கிடச்சிருச்சா? 7 இந்த 1 இந்த 9. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digits எக்ஸாக்ட்லி டிவைசபிள் பை 15, 21, 27. இது வந்து 2 மெத்தட் இருக்குது இந்த சம்மை சால்வ் பண்ணு. ஃபஸ்ட்டு ஃபார்மலாக என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ஈஸி மெத்தட் இருக்குது, அதை பார்ப்போம் நம்ம. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 15, 21, 27க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 3 5s are 15, 7 9 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 5 7 9, நெக்ஸ்ட்டு 3 7 3, நெக்ஸ்ட்டு 3 1 7 1 7 1 1. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா 945 கிடைக்கும் நமக்கு எல்சிஎம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர் என்னது? 9999. ஸோ அந்த 9999ஆல் நமக்கு கிடச்சிருக்க இந்த எல்சிஎம்மை நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ 1 time 945, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 549 வரும். டிவைட் ஆகாது. நமக்கு இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ இந்த கிரேட்டஸ்ட் 4 digit நம்பரோட மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு 9450ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்குது. இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இங்கே 15, 21, 27ஆல் டிவைட் ஆகணும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் 9 எண்ட் ஆகிறதுனால 15ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நீங்கள் சும்மா ரஃப்பாக ஒவ்வொரு நம்பரும் இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகுதான்னு கேல்குலேட் பண்ணலாம். டைம் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணலாம். பட் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம்.
A fraction is such that if the numerator is multiplied by 2 and the denominator is reduced by 4, we get 10/3. ஒரு fraction இருக்குது, ஸோ அது என்ன வேல்யூன்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அந்த ஃப்ராக்ஷன் இதனால தான் அது எது நம்ம ஃபைண்ட் பண்ணணும், எக்ஸ் பை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். அதில் நியூமரேட்டர் இஸ் மல்டிப்ளைட் பை 2, denominator is reduced by 4, we get 10/3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஃப் த இன்னொரு வேல்யூ சொல்கிறாங்க. if the numerator denominator, if the numerator is increased by 6 na plus 6 add பண்ணும், and denominator is doubled na into 2, நமக்கு என்ன கிடைக்குது 11/14 கிடைக்குது. அந்த ஃப்ராக்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. இது ஒரு ஈஸி மெத்தட் சொல்கிறேன். ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்கா, இது 4ல் ஏதோ ஒன்று தான் இதோட ஃப்ராக்ஷனு. இது எக்ஸ் பை ஒய், இதுதான் எக்ஸ்ஒய் இது 4ல் எந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 7/5க்கு பார்க்கலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 7, ஒய் இருக்கிற இடத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறான். எக்ஸுக்கு 7 × 2 பை ஒய்க்கு 5 - 4 10/3 வருதான்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு என்ன கிடைக்குது, 14/1 தான் கிடைக்குது, நாட் ஈக்குவல். அப்போ இது கிடையாது. ஓகேவா? நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். அப்போது x × 2 பை y - 4 = 10/3. இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எக்ஸ் வேல்யூ என்னது 5 × 2, நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூ 7 - 4 10/3. அப்போ 5 × 2 10, 7 - 4 3. அப்போ நமக்கு என்ன தான் கிடைக்குது 10/3, 10/3 ஈக்குவல். அப்போது இது கிடைக்குதா, இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சா? அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னது 5, இந்த ஒய் இருக்கிற இடத்துல 7, 5 + 6 என்னது 11, 7 × 2 14. அப்போ இதுவுமே என்னது ஈக்குவல் ஆகுது. அப்போ இதுதான் ஃப்ராக்ஷன். ஓகேவா? 1/2 × 2x + 3y + 12/7 × 3x - 2y = 1/2. ஓகேவா? இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கு 1/2 கிடைக்கும் சால்வ் பண்ணால். நெக்ஸ்ட் இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதை சால்வ் பண்ணால் 2 கிடைக்கணும். அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்ன? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா, இது எக்ஸ்ஒய், இது எக்ஸ்ஒய், இதுவும் எக்ஸ்ஒய், இது எக்ஸ்ஒய். நமக்கு எதுன்னு தெரியாது, வேணால் ஒரு ஈக்குவேஷனை வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 2, ஒய் இருக்கிற இடத்துல 1. அப்போது 1/2 × இந்த எக்ஸுக்கு நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 × 2 3, ஒய்யோட வேல்யூ என்னது 1 ப்ளஸ் 12/7 × 3, எக்ஸோட வேல்யூ 2 - 2 × 1 = 1/2 கிடைக்கணும். அப்போ 1/2 × 2 2s are 4 + 3 7 ப்ளஸ் 12/7 × 3 2s are 6 - 2 4 = நமக்கு 1/2 கிடைக்கணும். அப்போது 1/14 ப்ளஸ் 12/28 1/2 கிடைக்கணும். அப்போ × 2 × 2 பண்ணால் டினாமினேட்டர் 28 ஆகிடும். அப்போது 2 + 12 = 1/2 கிடைக்கணும். 14/28 அப்போது 2s are, அப்போ நமக்கு 1/2 கிடச்சிருச்சு. அப்போது இது நமக்கு கரெக்டாக வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ இது ஃப்ராக்ஷனாக இருக்கலாம். இந்த ஈக்குவேஷன்லேயும் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு 2 கிடச்சிருச்சுன்னா அதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதில் பார்க்கலாம். 7/2 × x வேல்யூ 2 ப்ளஸ் ஒய் வேல்யூ 1 ப்ளஸ் 4/3 × 2 - 2 = 2 கிடைக்கணும். அப்போ 7/2 2s are 4 + 3 7 ப்ளஸ் 4/3 2s are 6 - 2 4 = 2. அப்போ 1 1. ஸோ 1 + 1 = 2 2 = 2. அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவையாக இருக்கவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.